வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி. அதாவது பெண்களுக்கு மற்ற யாரும் கிடையாதுங்க, பெண்களே தான் அவங்களுக்கு ஒரு நிறைய விஷயத்தில் எதிரிகளாகவே இருக்கிறாங்க. அதாவது ஆண்களால் இப்போ நம்ம சமீப காலத்தில் நிறைய இந்த பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்தப்படுறதுலாம் இது பண்ணுறோம். ஒரு வகையில் ஆண்கள்னு பார்த்தா, மற்றொரு வகையில் பெண்களே தான் எதிராக அநீதி இழைக்கிறார்கள் என்பதை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது யூபி உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சியில் கோட்வாலின்ற ஒரு இடத்துல சந்தீப் புத்தோலியான்றவர் ஒரு மெடிக்கல் ரெப்பாக, அதாவது மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு மத்திய பிரதேசத்தை சார்ந்த சோனாலின்ற பெண்ணை 2019 பெற்றோர்கள்லாம் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நல்லாவே நடக்குது. இந்த சோனாலியுடைய தந்தை சஞ்சீவ் திரிபாதின்றவர் அந்த பெண்ணுக்கு வரதட்சணையாக ஒரு 20 லட்சம் கேஷு, மற்ற ஒரு திருமணத்துக்கு வேண்டிய பொருட்கள், இன்ன பிற பொருட்கள்லாம் நிறையவே தாராளமாகவே செய்கிறாரு. தன் பெண் நல்லபடியாக புகுந்த வீட்டில் வாழணுன்ற ஒரு இதோடு அவர் எல்லாமே தராரு. கேட்டதுக்கு மேலே கிட்டத்தட்ட அதான் 20 லட்சம் வரதட்சணையாக தந்திருக்காரு. ஸோ இந்த சோனாலி சந்தீப் புத்தோலியாவின் வாழ்க்கை நல்லாவே போயிட்டுருக்குது, சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு வராங்க. நாளடைவில் இந்த சோனாலி கர்ப்பம் ஆகிறாங்க. கர்ப்பம் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த புகுந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு முதலாக ஒரு ஆண் குழந்தை தான் வரணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ரொம்ப வேண்டுதலாக, அதுக்காக பல பிரார்த்தனைகள்லாம் செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க மருமகளை சோனாலியை ரொம்பவே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு நாளடைவில் கர்ப்பம் தரிக்கிறா, குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது தான் சோனாலியின் மாமனார் மாமியார் வீட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய, அது ஒரு பேரதிர்ச்சியாகவே இருக்குது அவங்களுக்கு. அதாவது முதலாக பெண் குழந்தை பிறந்தது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. பெண் குழந்தையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலத்தில் அந்த ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது ரொம்ப சட்ட ரீதியாக அது தப்பு. அதாவது நிறைய நம்ம தமிழ்நாட்டில் தெற்கத்தி சைடெலாம் இந்த கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைங்களை கொல்றதுலாம் சகஜமாக ஒரு காலத்தில் நடந்தது. அதிலேருந்து மீண்டு வந்த பெண்கள்லாம் பல சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நவீன காலகட்டத்திலையும் இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி நம்பிக்கை, பெண் குழந்தை தேவையில்லை, ஆண் குழந்தை தான் வேணுன்றதெல்லாம் தெரியல. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இது. ஸோ இப்படி பெண் குழந்தை பிறந்ததுமே அவங்களுக்கு அது மேலே ஒரு சலிப்பு வருது. அந்த குழந்தை மேலே மட்டும் கிடையாது, அந்த சோனாலி என்ற அந்த பெண் மேலேயும் ரொம்ப சலிப்பு, ஒரு எரிச்சல், அடிக்கடி ஒரு வாக்குவாதம், சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு இப்படி அந்த சோனாலியின் வாழ்க்கை போயிட்டே இருக்குதுங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த பெண்ணை வளர்ந்து 4 வயசு ஆகிடுது அவளுக்கு. அந்த குழந்தை பேர் தர்ஷிதா. அந்த குழந்தை நல்லா ஸ்மார்ட்டாகவே வளருது. அதை கூட இவங்களால் கொண்டாட முடியல, அந்த குழந்தைய ரசிக்க முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த சந்தீப் புத்தோலியான்ற கணவர் என்ன பண்ணுறாரு, அதாவது கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டு அந்த சோனாலியை அடிச்சிடுறாரு. கல்லால் அடித்து அதை சாகடிச்சிடுறாரு. கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அதை மறைக்கிறதுக்காக தூக்கில் தொங்க விட்டுறாரு, சாக்கில் போடுறாரு. அதை மறைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்கிறாரு. இதுக்கெல்லாம் ஐ விட்னஸாக இந்த 4 வயது குழந்தை தர்ஷிதா சாட்சியாக இருக்குது. அது மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு. அந்த குழந்தை நல்லா ஓவியம் வரையும் பொழுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த நம்ம யாருன்னா சந்தீப் திரிபாதி, சோனாலியின் தந்தை என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு ஃபோன் வருது. அதாவது அவங்க பெண்ணு சோனாலிக்கு
உடம்பு சரியில்லை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்ததுன்னு தான் தெரியுது இவங்க வந்து இந்த சோனாலியை வந்து இவங்க தூக்கு போட்ட மாதிரி வந்து சித்தரித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, காவல் நிலையத்தில் போய் புகார் சொல்கிறாங்க. காவல்துறையும் வருது, தீவிரமாக வந்து விசாரிக்கும் போது வந்து எல்லாரையும் விசாரித்த மாதிரி இந்த அந்த குழந்தைய விசாரிக்கும் போது வந்து அது வந்து அப்படியே ஒரு அப்பட்டமாக தத்ரூபமாக அவங்க தந்தை எப்படி அவங்க அம்மாவை அடித்தார், எப்படி தூக்கில் தொங்க போட்டார் அப்படின்றத வந்து அந்த மழலை குறையில் சொல்ல மட்டும் செய்யலை, அதை வந்து படமாக வரைஞ்சி அந்த காவல்துறைக்கு சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறை வந்து இந்த சந்தீப் புத்தோலியாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாமியார் அவங்க அம்மா வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இவங்க ஏன் இந்த பெண் குழந்தைய வந்து மறுக்கிறாங்க, ஆண் குழந்தைய வேணுன்றாங்க. ஒரு விஷயம் மறந்துட்டாங்க, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க நினைக்கிறது கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து தானேங்க அந்த ஒரு கரு உருவாகுது. அதை எப்படி இவங்க வந்து அதுக்காக ஒரு பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுறதெல்லாம் எந்த வகையில் நியாயம்னு தெரியல இது. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும், அதாவது புகுந்த வீடாக இருந்தாலும் சரி பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, பிறந்த வீட்டில் என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா, அதாவது அவங்களுக்கு அந்த பிறந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னா, அவங்களுக்கு வந்து சொத்துலாம் இருக்குங்க, அவங்க அப்பா சேர்த்த சொத்தோ இல்லை தாத்தா சேர்த்த சொத்தோ. ஸோ ஒரு காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த சொத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லிச்சு. ஆனால் இப்போ வந்து பெண்களுக்கும் வந்து சொத்தில் வந்து சம உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கலைஞர் கூட வந்து ஒரு திட்டங்களை அறிவித்தார். ஸோ அதெல்லாம் இல்லை, அவங்க வந்து வேறு வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுக்கப்படுதெல்லாம் ஒரு பெரிய அநீதி. அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு வழக்குகளை பற்றிலாம் வந்து நம்ம ருத்ரன் 2.0 சேனலில் கண்டிப்பாக பேசுவோம். அது எப்போத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோன்னா, மார்ச் 8 மகளிர் தினத்தன்று, அதாவது பெண் வக்கீல்களாலேயே இந்த மாதிரி ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள், அவங்களுக்கான அந்த சொத்து மறுக்கப்படுற விஷயத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய இந்த வக்கீல்களை வச்சு நம்ம வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் பேசுவோம். குறிப்பாக வந்து நம்ம பெண்களுக்கு கண்டிப்பாக நம்ம ருத்ரன் 2.0 சேனல் வந்து சப்போர்ட் பண்ணோம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, வேறு இந்த மாதிரி வழக்குகள் அதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாலும் சரி, நம்ம சேனல் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நேயர்களே, தவறாமல் எங்களுடைய ருத்ரன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.